சுரேஷ் அழகுமதி பேர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரியே அவங்க வாழ்க்கையிலையும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே சுரேஷோட சத்தம் அக்கா அக்கான்னு கேட்ட உடனே நம்ம ரேவதியும் தங்கராஜும் வேகமாக ஓடி போகிறாங்க. ஸ்டெப்பில் மேலே ஓடி போய் பார்த்தா சுரேஷ் மண்டையில் கை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறான். டே என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி ரேவதியும் தங்கராஜும் கேட்கும்போது சுரேஷ் சொல்கிறான், அக்கா என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டா மண்டை வலி எடுத்துருச்சு, ஐயோ எனக்கு வலிக்குதே அப்படிங்கிறாங்க. இரு சுரேஷ் என்னாச்சு, என்னம்மா மதி என்னாச்சு அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. இல்லை அவரை நான் பிடிச்சி தள்ளி விட்டேன், ஆனால் தலை போய் எனக்கு அடிக்குன்னே தெரியாது அப்படிங்கிறாங்க மதி. என்னம்மா நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லிட்டு உடனே ஒரு ஸ்டாப் இருந்ததெல்லாம் எடுத்து ஒட்டி விட்டுட்டாரு. அப்போது சுரேஷ் கிட்ட கேட்குறாங்க தங்கராஜ், ஏன் சுரேஷ் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்துடலாமா, இப்போ கிளம்புறியா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மாம்மா சின்ன காயந்தான், அதனால் ஒன்றும் பயக்கணுங்கிறது இல்லை, வேற எங்காவது மருந்தாக சொல்லலாம், நமக்கு தெரிஞ்ச இடத்துல தானே இருக்குது, அதனால் விட்டுடலாம், நாளைக்கு போய் பார்க்கலாம் வழி இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா கொஞ்சம் பார்த்து நடந்துக்க மாட்டிங்களா, சரி படுத்து தூங்குங்க, எந்த சண்டை சச்சரவும் எதுவும் வேண்டாம், நாங்களும் போய் தூங்குறோம் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் ரேவதியோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது சுரேஷ் இருந்துட்டு, மாமா நானும் உங்கள் கூடயே படுத்துக்கிறேன் மாமா அப்படிங்கிறாங்க. டே சுரேஷ் என்ன விளையாட்டு பண்ணுறியா நீ, படுத்து தூங்குடா, சின்ன பிள்ளைத்தனமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சுரேஷை மதியோட ரூம்லேயே விட்டுட்டு போயிடுறாரு. சுரேஷ் ஐயோ அப்பா அப்படின்னு தலை வலிக்குதே அப்படின்னு சொல்லி தலையை பிடிச்சிக்கிட்டே பெட்டில் ஓரமாக படுத்துக்கிறாரு. மதியை திரும்பி கூட பார்க்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மதிக்கிட்ட அட்டம்ப்ட் ஃபெயிலியர் ஆகி போனவர் இப்போ மதியை திரும்பி கூட பார்க்காம பெட்லேயே படுத்துக்கிட்டாரு. அப்படியே அவர் என்ன பண்ணினாரோ அதே மாதிரியே மதிக்கு நம்ம தள்ளி விட்டு இப்படி காயமாயிருச்சுன்னு ஒரு குற்ற உணர்ச்சி. அதனால் மதியை அப்பப்போ அவர் திரும்பி பார்த்துட்ருக்காங்க, தூங்கிட்டாரா முழிச்சிருக்காரா என்ன ஏது அப்படின்னு சொல்லி. ஆனால் சுரேஷ் திரும்பி படுத்தவரை தான், தலையை கூட இந்த பக்கம் திருப்பலையே, பாவம் அவர் வாங்கின அடி அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு தானே. ரேவதி முன்னாடியே மதிக்கிட்ட பேசுனது மதிக்கு ஞாபகம் வருது. மதி நீ சுரேஷை தப்பாக எடுத்துக்காத மதி, அது இவர் தப்பாக ட்ரைனிங் பண்ணிட்டாரு மதி, அதனால தான் நீ எவ்வளோ நாள் சுரேஷ் கூட ஒரே ரூமில் இருந்திருக்க, அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கானா, இன்றைக்கி இவர் பண்ணினது தான் மதி, எனக்காக சுரேஷை மன்னிச்சிரு மதி, சரி நான் வரேன் சமைதியாக போய் இருங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு போனது ஞாபகத்துக்கு வருது மதிக்கு. மதி கேட்குறாங்க, என்னை மன்னிச்சிருங்க, நானும் உங்களை தள்ளிவிட்டு இப்படி காயமாகிற அளவுக்கு தள்ளி விட்டுருக்கக்கூடாது, நானும் வாயில் பதில் பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லவும், சரிம்மா பரவாயில்லம்மா நான் தெரியாமல் பண்ணிட்டேம்மா, ஏதோ ஒரு ஆர்வ கோளாறில் படுத்து தூங்குமா அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லிடுறாங்க. மதிக்கு டக்குன்னு சிரிப்பு வந்தாலும் அதை அமைதிப்படுத்திக்கிட்டே அவங்களும் படுத்து தூங்கிடுறாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே மதி நேராக தங்கராஜ்கிட்ட போகிறாங்க. நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு விருப்பப்படலை, எனக்கு தனி மனுஷ சுதந்திரமே போயிடும் போல், நான் இந்த வீட்டில் இருக்கலை, நான் இப்போவே கிளம்புறேன் என் வீட்டுக்கு, என்னையா இந்த 2 நாள் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டதும் என்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்ததும் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. ரேவதி இருந்துக்கிட்டு, என்னம்மா மதி இப்படி போனேன்னா எல்லாரும் எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க, எங்கள் வீட்டுக்கு ஒன்றை கூட்டிகிட்டு வந்துட்டு நாங்கள் நல்லா பார்த்துக்கலான்னு தானே நினைப்பாங்க, உங்கள் அப்பா கூட என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தானே இந்த வீட்டில் விட்டுட்டு போனார், மதி நீ போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எனக்கு இங்கே ரொம்ப ப்ரைவசிங்கிறதே சுத்தமாக இல்லாமல் இருக்குது, அதனால் நான் கிளம்புறேங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தங்கராஜ் ஏம்மா என்னை மன்னிச்சிரு, நான் தான் சுரேஷை தூண்டி விட்டு உங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்ததுக்கு காரணமே, அதனால் எல்லா தப்பும் என்னோடது தாம்மா, நீ என்னை மன்னிச்சிரு சரியா, நீ இந்த வீட்டை விட்டுலாம் போக வேண்டாம், உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காகத்தான் நான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், இனிமேல் சுரேஷ் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான், சுரேஷ் கூட நான் இருந்துக்கிறேன், உங்க கூட ரேவதி படுத்துக்குவா, நான் இனிமேல் சுரேஷ் உங்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க, எனக்கு எதுக்கு அந்த வம்பு, எங்கள் அம்மா அப்பா வீடு இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி இல்லை மதி எனக்காக இங்கே இனிமேல் நான் பொறுப்பு மதி அப்படின்னு சொல்லவும், மதி ரேவதிக்காக ரேவதியை மட்டுமே நம்பி திருப்பியும் இவங்க வீட்லேயே இருந்துக்கிறாங்க.
ம பாக்யராஜோட வீட்டில் லக்ஷ்மி லக்ஷ்மி அப்படின்னு ராகவன் கூப்பிட்டுட்ருக்காரு. சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. லக்ஷ்மி நான் இன்றைக்கி வாக்கிங் போயிட்டு வர்றேன், கொஞ்சம் ப்ரெஷர்லாம் குறையட்டும், நானும் வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படிங்க. பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க லக்ஷ்மி. ஏங்க இந்த நேரத்தில் நீங்கள் போகணுமா, எல்லோரும் ஊருக்குள்ளே 4 பேர் 4 விதமாக பேச போகிறாங்க அப்படிங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே இருந்தால் ஆகுமா லட்சுமி, நான் போயிட்டு வர்றேன், நம்ம உடம்பு நம்ம தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போது மலரை கூப்பிட்டு, ஏன் மலர் மாமா கிளம்புறேங்கிறாங்க, சீரக தண்ணி போட்டு கொடுக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. மலருக்கு பக்குன்னு ஆயிடுது. ஐயோ மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து ரூம்குள்ளே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அவர் கிளம்புனதுக்கப்புறமா ஒரே ஒரு நாள் மதியோட எஃபெக்டால் தானே நம்ம யாரையும் அதட்டவும் இல்லை, திட்டவும் இல்லை, எதுவுமே பண்ணாமல் எல்லாம் அவரவர் வேலையை பார்த்தாங்க. திருப்பியும் நார்மல் ரொட்டீனுக்கு வந்துட்டோமே, நம்ம திருப்பியும் சுயமரியாதை இல்லாதவளா ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லி மலர் வந்து அன்னைக்கு நடந்ததையே நினச்சி பார்த்துட்ருக்காங்க. ஒரு பொண்ணு அவள் வந்து இப்படி எதிர்த்தா மட்டும்தான் அவளுக்கான நியாயமே கிடைக்குது. நம்ம பேசாமல் இருந்தோன்னா நமக்காக யார் வந்து போராடுவா? நம்மளை நம்ம தானே பார்த்துக்கணும், நம்மளுக்காக நம்மளே தானே போராடிக்கணும். மதி செஞ்சது தான் கரெக்டு, அவள் செஞ்சது கரெக்டு மட்டும் இல்லை, எனக்கும் அறிவு கண்ணை திறந்து விட்டுருக்கான், நான் தான் கேட்காம இப்படியே இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி மலர் தன்னை தானே திட்டிகிட்ருக்காங்க. அப்போது தூங்கி எந்திரிச்சு வந்த பாக்யராஜ், என்ன மலர் என்ன பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை பாக்யராஜ், மதி வந்து சொன்னது கரெக்டு தான், சுயமரியாதையே இல்லைவன்னு நானும் அப்படித்தானே இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் மலர், இப்போ தான் நீ நார்மல் ஆனேன்னு நான் நினச்சேன், திருப்பியும் ஆரம்பிச்சிட்டியா? நான் இருக்கேன் மலர், உனக்கு எதுனாலும் பார்த்துக்குவேன் மலர். அந்த பொண்ணு ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லிருச்சு, விட மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்காத அப்படிங்கும். சரிங்க சரிங்க, ஆமாம் பாக்யராஜ் நானும் ஒரு வேலைக்கு போகட்டுமா அப்படிங்கிறாங்க. என்ன மலர் சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாக்யராஜ், நானும் 2 டிகிரி முடிச்சிருக்கேன்ல, நானும் வேலைக்கு போகிறேனே அப்படிங்கிறாங்க. இல்லை மலர், நம்ம வீட்டில் அம்மா அப்பாலாம் இப்போ தான் எனக்காக பேசுவேன்னு சொன்னேன், அவ்வளோதான் பாக்யராஜ், நீ எல்லாம் அந்த டைமுக்கு பேசிட்டு போயிடுவ, நான் தான் உன்னை ஏன் பாக்யராஜ் பாக்யராஜுன்னு சுற்றி வந்துட்டுருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி மலர், நான் வந்து அம்மா அப்பா கிட்ட தகுந்த சமயம் பார்த்து பேசுகிறேன், இப்போ எதுவும் நீ ஆரம்பிச்சிடாத, இப்போ எல்லாருமே மதி மேல் இருக்கிற டென்ஷன்லேயே சுற்றிட்டுருக்காங்க, நீ இப்போ எதுவும் கேட்டுறாத அப்படிங்க. சரிங்க, நீங்கள் வந்ததுக்கப்புறமே பேசி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மலர் தன்னோட கிச்சன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மலரும் மதியும் சேர்ந்து லக்ஷ்மி அநியாயத்துக்கு பொய் சொல்லிக்கிட்டே எந்த வேலையும் செய்ய முடியாமல் இருக்கிறத கண்டித்து 2 பேரும் ஒன்று சேர்ந்து லக்ஷ்மியை வேலை செய்ய வச்சாங்கன்னா நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.